ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியன் கடக ராசியில் வந்திருக்கிறாரு. அவர் கடகராசியில் வந்திருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சுழற்றி அடிக்கிற மாதிரி தலையெழுத்து மாறும். அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி சூரியன் கடகராசியில் வந்திருக்கக்கூடிய இந்த மாதம் கடக மாதம் என்று அழைக்கப்படுது. தமிழ் மாதத்திலே 4வதாக வரக்கூடிய இந்த மாதம் தான் அற்புதமான மாதம். அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இந்த மாதம் ரொம்பவே அற்புதமான மாதம் என்பது குறிப்பிடப்படுது. இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையான விஷயம் என்னென்னா, வெள்ளிக்கிழமை நாளை தவற விடக்கூடாது. ஏன்னா ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமையாக கருதப்படுது. அம்மனுடைய மனதை குளிர வைத்து அருளாசியை முழுமையாக பெற ஆடி வெள்ளியில் மாலையில் இந்த பூஜையை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் செய்ய தவறக்கூடாது. ஒவ்வொரு ராசிக்காரங்களும் செய்ய வேண்டியதை நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்தவங்க அம்மனுடைய மனதை குளிர வைத்து அருளாசியை முழுமையாக பெற என்ன பரிகாரம் செய்யணுமோ அதை செய்து பயன்பெறுங்க. ஆடியில் வரக்கூடிய இந்த ஒரு வெள்ளிக்கிழமையை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் அடுத்த ஒரு வருடம் வெயிட் பண்ணணும். ஆக்சுவலி சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியன் கரெக்டாக கடகராசியில் அமர்ந்ததுனால அசிரீரி வாக்கும் மூலிமா நிறைய உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன். அதனால் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பரிகாரத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பலன்களை பார்க்கலாம். ஆடி மாதம் முழுவதுமே அம்மனை நாம் முழு மனதோடு வழிபாடு செய்திருந்தாலும் கூட ஆடியில் வெள்ளிக்கிழமை அன்று நம்ம வீட்டில் முக்கியமாக செய்ய வேண்டிய பூஜை முறைகள் இருக்குது. அதெல்லாம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை தெரிந்து கொள்ள போகிறீங்க. இந்த முறைப்படி உங்களுடைய வீட்டில் ஆடி மாத வெள்ளிக்கிழமை பூஜை நிறைவு செய்தால் அம்மனுடைய மனம் முழுமையாக குளிர்ந்து வேண்டிய வரத்தை உடனே நமக்கு கொடுத்து விடுவாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஒரு வெள்ளிக்கிழமை மாலை உங்களுடைய வீட்டில் பூஜை செய்வதற்கு முதல்ல இறைவனுடைய திருவுருவ படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்திடுங்க. அப்புறம் நெய் தீபம் ஒன்று ஏற்றி வைத்து விடுங்க. கட்டாய நெய் தீபம் இருக்க வேண்டும். அப்புறம் குத்து விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி 5 திரிகளை போட்டு அதையும் தீபம் ஏற்றி கொள்ளுங்க. அப்புறம் ஒரு மஞ்சள் நிற புடவை, ரவிக்க துணி, குழந்தைகள் அணிந்து கொள்வது போல் மஞ்சள் நிற பாவாடை, சட்டை, ரிப்பன், குங்குமம், மஞ்சள், கண்ணாடி வளையல், வெத்தலை, பாக்கு, பூ, பழம் இவைகள் அனைத்து ஒரு தாம்பூலத்தட்டில் வைத்து அதையும் தயார் செய்து கொள்ளுங்க. அதையும் அம்மனுக்கு வைத்து படைக்க வேண்டும். அம்மனுக்கு அப்புறம் நெய்வேத்தியமாக ஏலக்காய் போட்டு பால் பாயாசம் செய்யணும். அப்புறம் ரவா கேசரி செய்யணும். அப்புறம் சக்கரை பொங்கல் செய்யணும். இது உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ப செய்யலாம். நெய்வேத்தியத்தையும் அம்மனுக்கு படைத்து விடணும். அதன் பின்பு அம்மன் போற்றிகள் தெரிந்தால் 108 அம்மன் போற்றிகளை உச்சரித்து குங்கும அர்ச்சனை செய்யணும். கூடவே லக்ஷ்மி அஷ்டோத்திரம், லக்ஷ்மி சகசாமம் இவைகளை ஒழிக்க செய்து மலர்களால் அர்ச்சனை செய்யணும். அடுத்தபடியாக உங்கள் வீட்டு வழக்கப்படி தேங்காய் உடைத்து தீபாராதனை காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளும். உங்களுடைய பூஜை நிறைவான பின்பு தாம்பூலத்தட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த பொருட்களோடு அம்மனுக்கு பிரசாதமாக படைத்த நெய்வேத்தியத்தையும் வைத்து யாருக்காவது ஒருவருக்கு தானம் கொடுக்க வேண்டும். அது ஒரு சுமங்கலி பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது சிறுவயதில் இருக்கக்கூடிய கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த பூஜையை மட்டும் மனநிறைவோடு செய்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கான தீர்வு கட்டாயம் கிடைக்கும். இந்த தினத்தில் அம்மனை வேண்டிக் கொண்டு செய்யக்கூடிய மங்கள பொருட்களுடைய தானம் நமக்கு பல மடங்கு புண்ணியத்தையும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தையும் தேடித்தரும் என்று சொல்லப்படுது. அப்புறம் வீட்டுக்கு தேவையான மஞ்சள், குங்குமம், உப்பு, ஏலக்காய், கிராம்பு போன்ற வாசனை மிகுந்த பொருட்களை கூட நாம் வாங்கலாம். வாசனை மிகுந்த மல்லிகைப்பூ கூட இந்த நாளில் ஏதாவது ஒன்றை புதிதாக காசு கொடுத்து வாங்குவது மிகவும் நல்லது. அப்புறம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலா என்று சொல்வாங்க. இந்த தினம் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்தால் அந்த அம்மன் மனம் குளிர்ந்து உங்களுக்கான ஆசையை பரிபூர்ணமாக வழங்குவாங்க. அதனால் நீங்கள் அதையும் இந்த நாளில் செய்யலாம்.
இதெல்லாம் தாங்க ஆடியுடைய சிறப்பு. இதெல்லாம் தாங்க செய்யணும் என்பது உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு சூரியன் அமர்ந்ததோட அடிப்படையில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஆடி மாத பலனை வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மூலமில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. தெய்வீக சிந்தனை கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி அதிர்ஷ்டமாக இருக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் கேது கேந்திர பலம் பெற்று ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் ராசிநாதன் குருவின் 5ஆம் பார்வை அங்கே பதிய செய்கிறது. தொழில் வகையில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதோடு ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு வரும். குரு பகவானுடைய பார்வை 12வது இடத்திற்கு உண்டாவதால் வீடு இடம் வாங்குவதற்காக செலவு ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். தன குடும்பஸ்தானத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். ஸோ செய்து வரக்கூடிய தொழிலில் லாபம் தோன்றும். உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் இந்த டைம் பிற்பகுதியில் 6வது இடத்துல குருவோடு இணைந்து சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் பிரச்சனை முடிவிற்கு வரும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். உடலை வாட்டி கொண்டிருக்கக்கூடிய நோய் விலகும். நம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிக்க முடியும். சுகஸ்தானத்தில் போகக்காரகன் சஞ்சரிப்பதால் மனதில் ஆசை அதிகரிக்கும். தவறான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். முயற்சி தானாதிபதி வக்ரம் அடைந்திருப்பதால் செயல்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மாணவர்கள் படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துவதால் தேர்வு நேரத்தில் அது உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கும். அதனால் இதற்கேற்ப நடந்து பலனடையணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு போராடாமல் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடியில் நன்மைகள் இருக்க போகுது. ருண ரேக சத்துருஸ்தானமான 6வது இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான செவ்வாய் அங்கு சஞ்சரிக்கக்கூடிய குருவோடு இணைந்து சஞ்சரிப்பதால் குரு மங்கள யோகம் உண்டாகி எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குவார். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும். உங்கள் திறமை அதிகரிக்கும். போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு குறையும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கரனுடைய சஞ்சார நிலைகளால் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாழ்க்கை துணையோடு இணக்கம் உண்டாகும். பொன்பொருள் சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. சூரியனால் செயல்களில் தடைகள், உடல்நிலையில் பின்னடைவு, உத்தியோகத்தில் நெருக்கடி ஏற்படும். வியாபாரிகளுக்கு அரசு வழியில் சில நெருக்கடி ஏற்படும். இந்த சமயத்தில் குருவின் பார்வை உங்கள் நிலையை பாதுகாக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை வலுப்பெறும். எதிர்பார்த்த பணவரவை வழங்குவார். செய்து வரக்கூடிய தொழிலில் லாபத்தை ஏற்படுத்துவார். பணியிடத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். இக்காலத்தில் எந்த ஒன்றிலும் குழப்பத்திற்கு ஆளாகாமல் செயல்பட்டிங்கன்னா நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொள்ளலாம். நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரும். விவசாயிகள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்துவது நல்லது. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு ஆடி சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். நட்சத்திரநாதன் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு பெற்றிருப்பதால் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியில் தடையும் தாமதமும் தேவையற்ற பிரச்சனையும் உண்டாகும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வேலையில் எதிர்பாராத நெருக்கடி ஏற்படும். வியாபாரிகளுக்கு சட்ட ரீதியாக சில சிக்கல்கள் தோன்றும். அதனால் இக்காலத்தில் கவனமாக செயல்படுவது அவசியம். இந்த நேரத்தில் 6ஆம் இடமான ருணரேக சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய நிலை உண்டாகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் பலமிழந்து விடுவார்கள். வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க. வழக்கு விவகாரம் சாதகமாகும். ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். தைரியமும் துணிச்சலும் உண்டாகி நினைத்ததை சாதிப்பீங்க. உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வையால் தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்படும். மறுபக்கம் எதிர்பாராத செலவு உண்டாகும். ஒரு சிலர் புதிய சொத்து, வாகனம் என வாங்குவீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை பலப்படும். வரவு அதிகரிக்கும். எதிர்வரக்கூடிய செலவுகளை உங்களால் சமாளிக்க முடியும். எத்தனை பிரச்சனை ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும். புதிய முயற்சிகளில் மட்டும் கவனமாக இருப்பதோடு மற்றவரை நம்பி எந்த ஒரு செயலையும் ஒப்படைக்காமல் நீங்களே மேற்கொள்வது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் வரும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. விவசாயிகளுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
நீங்கள் இதை பார்த்து பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே பயனடையலாம். நன்றி.